ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டெவாப்ஸ் டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன வீடியோவில் நம்ம வந்து எப்படி வந்து ஒரு பேஜஸ் க்ரியேட் பண்ணுறது அப்படி சொல்லி பார்த்துருப்போம். ஸோ பிளாகரில் எப்படி வந்து ஒரு பேஜஸ் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ பிளாகர் வெப்சைட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா டாப் பார் இருக்கா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாப் பார் வந்து நம்ம எப்படி சேஞ்சஸ் பண்ணுறது அப்படி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மேலே வந்து அந்த அல்ட்ராசாஸ் அப்படின்ற ஒரு லோகோவும், அதுக்கடுத்து நம்மளோட அந்த டாஸ்க் பார்க்கு இருக்குது தெரியுமா, ஹோமு, மெகா மெனு. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி சேஞ்சஸ் பண்ணுறது, ஸோ அபவுட் அல்ட்ராசாஸ், அது அப்புறம் அந்த ஃபேஸ்புக் ஐக்கான்லாம் எப்படி லிங்க் ஆட் பண்ணுறது அப்படி தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படி சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இதை வந்து எப்படி சேஞ்சஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட பிளாகர் லேஅவுட் தான். ஸோ போன வீடியோவில் வந்து எப்படி வந்து பேஜஸை வந்து கீழே வந்து ஆட் பண்ணோம், அதாவது ஃபூட்டர் மெனுவில் ஆட் பண்ணோம்ல. ஸோ அதே மெத்தட் தான் இப்போ நம்ம இதுலேயும் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதை தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து உங்களோட பிளாகர் டேஷ்போர்ட் போய்க்கோங்க. ஸோ பிளாகர் டேஷ்போர்டில் கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா தீமுக்கு செக்ஷன் மேலே லேஅவுட் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களோட வெப்சைட்டோட லேஅவுட் வரும். ஸோ அதாவது உங்கள் வெப்சைட் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கும்ல, ஸோ அது வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே இருக்கிற மெனுவை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பண்ணோம். ஸோ இப்போ வந்து நம்ம மேலே இருக்கிற இந்த டாப் மெனு அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் வந்து தான் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் பண்ணால் தான் ஹெட்டர் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா. ஸோ இந்த வெப்சைட்டோட ஹெட்டர், ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஹெட்டர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஹெட்டர் வந்து சும்மா அந்த சின்னதாக இருக்கிற ஹெட்டர், செகண்ட் வந்து இந்த லோகோ இருக்கிற ஹெட்டர். ஓகேவா. ஸோ இது வந்து எப்படி சேஞ்சஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டாப் மெனு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அபவுட் அல்ட்ராசாஸ் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ இதை தான் வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் இதை வந்து என்ன பண்ண போகிறேன், அபவுட் ஆஸ் அப்படின்னு சொல்லி மாற்றிக்க போகிறேன். ஓகேவா. ஸோ அபவுட் ஆஸ் அப்படின்னு மாற்றிடுறேன். ஸோ இதில் ஏற்கனவே லிங்க்லாம் இருக்குது. ஸோ இந்த லிங்க்லாம் ரிமூவ் பண்ணுறேங்க. ஸோ நம்ம போன வீடியோவில் ஆட் பண்ண பேஜஸ் தான் இதுலேயும் ஆட் பண்ணணும். ஸோ அதை வந்து லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு ஆஷ் அப்படின்றத கொடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ ஆஷ் அப்படின்றத கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து என்ன இருக்குது, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ கால் அப்படின்ற அந்த நம்பர் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து இப்போ ஆட் பண்ணிட்டோம். ஸோ ஓகேவா. ஸோ சேவ் அஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த கால் இருக்குது தெரியுமா, ஸோ அந்த காலை வந்து இப்போ சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இதில் இருக்க லிங்க்கை வந்து ரிமூவ் பண்ணுறேங்க. ஸோ லிங்க் வந்து இதுக்கு தேவையில்லை. ஸோ இல்லை நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப் குரூப் இல்லை கம்யூனிட்டி குரூப்லாம் நீங்கள் வைக்க போகிறீங்க அப்படின்னா இது பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து நம்மளோட வெப்சைட் லிங்க்கே வந்து நான் இதில் வச்சுக்கிறேன். ஸோ தொட்டால் திருப்பி இதே வெப்சைட்டே ரீலோட் ஆகிற மாதிரி. ஸோ இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் இருக்கும். ஸோ இதை எரேஸ் பண்ணிவிட்டு உங்களோட நம்பர் என்னவோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இந்தியனோட நம்பர் படி 91. ஸோ 91க்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன நம்பர் வேணுமோ ஸோ அந்த நம்பரை வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இதில் வந்து நான் சும்மா ஒரு ரேண்டமாக ஏதோ ஒரு நம்பரை வந்து ஒரு 10 நம்பர் வந்து ட்ரை பண்ணுறேன். ஓகே. ஸோ இதான் இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ லாஸ்ட்டில் வந்து கெட் மோர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லியிருக்குல்ல. ஸோ இது வந்து எனக்கு தேவையில்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து நான் ரிமூவ் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ சைடில் டெலீட் அப்படின்ற ஐக்கான் இருக்குல்ல. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ இது ரெண்டுத்தை மட்டும் தான் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த அபோட்டஸ்க்கு மட்டும் லாஸ்ட்டாக வந்து நம்ம லிங்க் ஆட் பண்ணலாம். ஓகே. ஸோ சேவ் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இந்த சேவ் பட்டன் இருக்குது தெரியுமா, ஸோ கீழே அந்த சேவ் பட்டனையும் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கணும். ஓகேவா. எப்போல்லாம் நம்ம டிசைன் பண்ணுறோமோ அப்போல்லாம் அந்த சேவ் பட்டனை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கணும். ஓகேவா. அப்போ தான் வெப்சைட் வந்து சேவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வெப்சைட்டில் போய் ரீலோட் பண்ணி பாருங்கள். ரீலோட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம அந்த மாத்திர கண்டென்ட் வந்து சேஞ்ச் ஆகியிருக்கும். ஓகே. ஸோ ரீலோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அபவுட் அஸ் அப்புறம் நான் கொடுத்த அந்த ஃபோன் நம்பர். ஓகேவா. ஸோ இதுதான் 2 இது வந்து அங்கே மேலே வந்திருக்கா. ஸோ இதுதான் இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு வெப்சைட்டை வந்து டிசைன், அதாவது கஸ்டமைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல்லாகவே இது இப்படி தான். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ்புக் இருக்குது தெரியுமா. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி சேஞ்சஸ் பண்ணுறது அப்படி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதை சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு டாப் சோஷியல் அப்படின்னு சொல்லியிருக்குல்ல. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட சோஷியலுக்கான இது வந்துடும். ஸோ இதில் இருக்க லிங்க்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட லிங்க்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ இதில் எனக்கு வந்து இந்த ஒரு ஐக்கான் வேணாம், அதை வந்து டெலீட் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்போல்லாம் வந்து இந்த இதில் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நான் எல்லாத்தோட லிங்க்கையும் நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இந்த டெம்ப்ளேட்டோட லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எனக்கு ட்விட்டர் வேணாம் அப்படின்னு இதில் நான் வந்து டெலீட் பண்ணிவிட்டேன். ஸோ ஓகேவா. இந்த 4 மட்டும் வச்சுக்கிறேன். ஸோ ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அண்டு டெலிகிராம் இது மட்டும் நான் வச்சுக்கிறேன். ஸோ
ஸோ உங்கள் வாட்ஸ்அப் குரூப் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, டெலிகிராம் குரூப் இருந்தால் அதில் லிங்க்கை கொடுத்தா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் அப்படின்றதுல அதாவது அவங்களோட எல்லா பேஜஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. உங்களோட லிங்க்ஸ் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, ஜஸ்ட் சேவ் அப்படின்றத மட்டும் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து கீழே இருக்க அந்த சேவையும் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ எப்போல்லாம் நம்ம டிசைன் பண்ணுறோமோ அப்போல்லாம் வந்து அந்த சேவ் பட்டனை கொடுக்கணும். ஸோ மறந்துடாதீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்விட்டர் அப்படின்ற ஐக்கான் வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ அதை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ட்விட்டர் அப்படின்ற ஐக்கான் வந்து ரிமூவ் ஆகிட்டு மீதி என்ன இருக்கோ ஸோ அது மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இப்போ அந்த லோகோவை மாற்ற போகிறோம். ஓகேவா? ஸோ லோகோவை மாற்ற போகிறோம். ஸோ அந்த லோகோவை எப்படி வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படி சொல்லி நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அந்த அல்ட்ரா சாஸ் அப்படின்னு இருக்கிற அந்த லோகோவை சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு பார்த்துக்கிட்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ இதை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு நிறைய வெப்சைட் இருக்குது. ஸோ அதெல்லாம் போய் பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த மெனுவையும் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த அல்ட்ரா சார்ஸ் அப்படின்ற இதில் நம்ம வந்து நம்மளோட லோகோவை செட் பண்ணணும். ஓகேவா? ஸோ லோகோ மேக் பண்ணுறதுக்கு logo.com அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இதுதான் அந்த வெப்சைட். ஸோ இதில் வந்து நான் எனக்கான ஒரு லோகோவை வந்து சும்மா உங்களுக்கு வீடியோ பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் வந்து சாம்பிளாக வந்து ஒரு லோகோ வந்து வச்சுருக்கேன். ஸோ அந்த லோகோவை வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்ட் நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு ஃபோல்டர் போட்டு சேவ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஃபோல்டரில் இந்த இதை வந்து நான் சேவ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ சேவ் பண்ணுற வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். வீடியோ வந்து ஸ்பீட் ஃபார்வர்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட வெப்சைட்டில் நானே வந்து டிசைன் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கான லோகோ நானே டிசைன் பண்ணிக்கிறேன். ஸோ கேன்வா யூஸ் பண்ணிக்கிறனாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிவிட்டேன். ஸோ சேவ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணேன்னா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 லோகோ வந்து கொடுத்துருப்பாங்க, 4 ஃபார்மேட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்னதாக இருக்குது தெரியுமா? ஸோ இந்த ஃபார்மேட்டை தான் நம்ம வந்து அதில் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ ஏன்னா நம்மளோட டாஸ்க் பாரோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து அதை தான் வந்து இதில் அப்லோட் பண்ணணும். ஓகேவா? ஸோ மெயின் லோகோ அப்படின்ற இந்த செஷனில் ஒரு பென்சில் ஐக்கான் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல லோகோ அதாவது அவங்க லோகோ கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்லோட் ஃப்ரம் கம்ப்யூட்டர் அப்படின்றத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா சூஸ் ஃபைல் கேட்கும். ஸோ நம்ம அந்த சொன்னேன் தெரியுமா? ஸோ அந்த சின்னதாக இருக்க லோகோ தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் அந்த லோகோ மேக்கர் அதாவது logo.com அந்த இதுக்கு போனீங்கன்னா நீங்கள் வந்து அந்த சைஸ் லோகோலாம் அதுவே வந்து கொடுத்துரும். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த இதை நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த சின்னதாக இருக்குன்னு சொன்னல, ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் ஆகும். ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். அப்லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் டைம் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் ஆகிடுச்சு. அது ஒயிட் கலர் ஸ்க்ரீனாக இருக்கவே அது வந்து தெரியல. மற்றபடி லோகோ வந்து அங்கே தான் இருக்குது. ஓகேவா? ஸோ சேவ் அப்படின்ற இதை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் சேவ் பட்டனை இன்னொரு சேவ் பட்டன் கீழே இருக்குல்ல, ஸோ அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? சேவ் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா, அதை போய்ட்டு ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளோட வெப்சைட்டை ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். ரீஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான லோகோ வந்து சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோகோ வந்து சேஞ்ச் ஆகிடுச்சா? ஸோ நான் சிம்பிளாக இருக்கணுமே தான் சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து நல்லாவே பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நீங்கள் ஒரு எடிட்டராக இருந்தீங்கன்னா, ஸோ ஒரு இமேஜஸ்லாம் நல்லா எடிட் பண்ண தெரியும் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுக்கான லோகோவை நீங்கள் சூப்பராக வந்து எடிட் பண்ணிக்கோங்க. இல்லைனா எடிட் பண்ண தெரிஞ்சவங்ககிட்டேருந்து நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஹோம், மெகா மெனு, இந்த ஃபியூச்சர்ஸ், டாக்குமெண்டேஷன், ஷார்ட் கோட்ஸு, டவுன்லோட் திஸ் ஸ்ட்ரீம் இதெல்லாம் வந்து அவங்க வெப்சைட்டுக்கு சும்மா கொடுத்துருக்காங்க. ஸோ சும்மா இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த மெகா மெனு கிளிக் பண்ணால் இது மாதிரி வர்றது. ஸோ இந்த மாதிரி எப்படி வந்து ஒரு சப் மெனுலாம் வைக்கிறது. ஒரு மெனுக்கு கீழே இன்னொரு மெனு எப்படி வர வைக்கிறது. அதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அது ரொம்பவே சிம்பிள் தான். ஆனால் என்ன கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து அப்படியே தான் நம்ம வந்து அதாவது நேமை அழிச்சிட்டு வேறு நேம் சேஞ்ச் பண்ணுறது. ஸோ அதுக்கு அடுத்து லிங்கை பேஸ்ட் பண்ணுறது அப்படி தான் பார்த்துருப்போம். ஸோ இப்போ வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ எல்லாத்தையுமே வந்து டெலீட் பண்ணுறேங்க. ஸோ தேவையே கிடையாது. எல்லாமே வந்து அவங்க சும்மா வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து அவ்வளோவா தேவையில்ல. ஸோ இந்த ஹோம் அப்படின்றத மட்டும் வச்சுக்கோங்க. மற்ற எல்லாத்தையுமே டெலீட் பண்ணுறேங்க. ஸோ அதுக்கடுத்து கீழே ஆட் எ நியூ ஐட்டம் அப்படின்னு இருக்கா? ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து என்னத்தை ஆட் பண்ண போகிறீங்களோ ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதில் வந்து என்ன ஆட் பண்ண போகிறேன்னா, சும்மா உங்களுக்கு புரிய வைக்கணுமே அப்படின்றக்கோசரம் நான் வந்து சும்மா அபௌட் அஸ் அப்படின்றத இதில் வந்து ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் இதில் டாஸ்க் பாரில் என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியும்ல. ஸோ அது நீங்கள் எல்லாத்தையுமே வந்து இங்கே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் இதில் வந்து அபௌட் அஸ் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணுறேன். ஓகே.
ஸோ லிங்க்கெல்லாம் வந்து நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து பேஸ்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம். ஸோ ஆட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து நம்ம வந்து எப்படி லிங்க் ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ லிங்க் ஆட் பண்ணுறது போன வீடியோ பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இந்த வீடியோலையும் நான் வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ செகண்ட் வந்து ஆட் ஐட்டம்ஸ் கொடுத்து நான் கான்டாக்ட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ கான்டாக்டர்ஸ் அப்படின்ற ஒரு செக்ஷன் வந்து நான் இதில் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ கான்டாக்ட் அஸ் அப்படின்னு ஆட் பண்ணிடுறேன். ஸோ லிங்க்கையும் இதில் இருக்க லிங்க்கையும் நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ கான்டாக்டர்ஸ் பேஜஸோட லிங்க்கை இதில் பேஸ்ட் பண்ணணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அபோட்டஸ் லிங்க் பேஜையும் கான்டாக்டர்ஸ் லிங்க் பேஜையும் இதில் ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா டவுன்லோட் ஆப். ஓகேவா? ஸோ நம்ம வெப்சைட்க்கான ஆப் இருந்தால் ஸோ இதில் வந்து சும்மா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இது நல்லா இருக்குமே, பார்க்க டிசைனாக இருக்கும், அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டுக்கு ஒரு ஆப் இருக்குன்னா அது கொஞ்சம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஸோ உங்கள் வெப்சைட்டுக்கு நீங்கள் ஆப் வச்சுருந்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் லிங்க் வந்து இதில் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அது அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போ வந்து சேவ் பண்ணிடுறேன். ஓகே, சேவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ரீஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சேஞ்சஸ் ஆகிடும். ஸோ ஹோம், அபவுட் அஸ், அப்புறம் கான்டாக்ட் அஸ், டவுன்லோட் ஆப் அப்படின்ற இது வந்து சேஞ்சஸ் ஆகிருக்கா? ஸோ இது அவ்வளோதான். ஸோ சிம்பிளாக இப்படி தான் வந்து டாஸ்க் பாரை சேஞ்சஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து வெரி ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் அதாவது நீங்கள் ஃபுல்லாகவே கஸ்டமைஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே இப்போ நேமை சேஞ்ச் பண்ணுறது, இரேஸ் பண்ணுறது, இருக்கிற நேமை அப்படியே மாற்றுறது. ஸோ இதான் வந்து பிளாகர். ஓகேவா? ஸோ இப்போ மெயின் மெனுவுக்கு போய்க்கலாம். இப்போ நான் வந்து சொன்னேன் தெரியுமா, அந்த சப் மெனுஸ்லாம் எப்படி ஆட் பண்ணுறது? ஒரு மெனுவை கிளிக் பண்ணால் கீழே வந்து சப் மெனு வரணும். ஓகேவா? ஸோ அதை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட்டு இந்த டவுன்லோட் ஆப் கீழே நான் வந்து என்ன பண்ணுறேன், யூசர் ஆப், அதுக்கப்புறம் ஆத்தர் ஆப்புன்னு சொல்லி 2 ஆப் இது பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து அண்டர்ஸ்கோர் வந்து போட்டுக்கோங்க. அண்டர்ஸ்கோர் போட்டுட்டு நீங்கள் என்ன கண்டென்ட் வந்து டைப் பண்ண போகிறீங்களோ, ஸோ அதாவது என்ன டைட்டில் வைக்க போகிறீங்களோ அதை வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து என்ன டைப் பண்ண போகிறேன்னா யூசர் ஆப். சொன்ன மாதிரி யூசர் ஆப்னு வந்து நான் இதில் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ யூசர் ஆப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணலாம். யூசர் ஆப் அப்படின்னு டைப் பண்ணுவோம். ஸோ யூசர் ஆப் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணிவிட்டு இதில் இருக்க லிங்க்கை வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கான ஆப்புக்கான லிங்க் இருந்தால் நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது கண்டென்ட் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு சப்மெனு ஆட் பண்ணுவோம். அதாவது அண்டர்ஸ்கோர் போட்டு ஒரு சப்மெனுவை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அண்டர்ஸ்கோர் அப்படின்ற இது இருக்குல்ல, அதை வந்து நம்ம போட்டு யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஆத்தர் ஆப் அப்படின்றத நான் வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஃப்ரண்ட்டில் போய்ட்டு ஒரு அண்டர்ஸ்கோர் போட்டு விட்டேன் அப்படின்னா இப்போ டவுன்லோட் ஆப் கீழே யூசர் ஆப் அப்புறம் ஆத்தர் ஆப் அப்படின்றது வரும். ஓகேவா? ஸோ இப்போ சேவ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இருங்க, லிங்க்கை ரிமூவ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ இந்த லிங்க் ஏன் ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னா, யூசர் வந்து நம்ம வெப்சைட்டை எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு யூசர் வந்தாங்க அப்படின்னா அது வந்து 404 எரரில் வந்துடும். ஸோ அவங்க டக்குன்னு லிங்க்கை கிளிக் பண்ணும்போது அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஆகிடும். அதனால தான். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்டில் ரீஃப்ரெஷ் பண்ணலாம். ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். மோஸ்ட்லி என்னடா இது சேஞ்சஸ் ஆகலையே அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாத்தையும் ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ஆப், ஆத்தர் ஆப் அப்படின்னு சொல்லி 2 சப்மெனு வந்து ஆட் ஆயிருக்கா? ஸோ அவ்வளோதான். ஸோ இப்படி தான் வந்து ஒரு சப்மெனு ஆட் பண்ணணும். ஸோ மெனு பாரை இப்படி தான் ஆட் பண்ணணும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி வந்து ஒரு ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த இதை நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இதை பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி வந்து இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறது, ஸோ அந்த மெயின் லோகோவை எப்படி சேஞ்ச் பண்ணுறது, ஸோ இந்த 4 லோகோஸ்லாம் கொடுத்துருக்காங்களே, ஸோ இதெல்லாம் வந்து எப்படி சேஞ்சஸ் பண்ணுறது அப்படி சொல்லி நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வந்து இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. ஸோ இருங்க ஒரே நிமிஷம். ஸோ இப்போ இந்த இதிலலாம் நம்ம இது இருக்குல்ல, ஸோ ஆட் பண்ணோம். ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம கிளிக் பண்ணுறதுக்கு நம்ம கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகாது. புரியுதா? ஸோ இப்போ நான் வந்து அந்த ஹோம் பேஜை கிளிக் பண்ணேன். ஹோம் பேஜ் வந்து ஒர்க் ஆகும். ஸோ நம்ம பேஜ் ரீஃப்ரெஷ் ஆகும், அவ்வளோதான். ஸோ இப்போ மீதி இருக்கிற இந்த பேஜஸ்லாம் வந்து ஓப்பன் ஆகாதுல்ல. ஸோ அதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும்ல. ஸோ அதை மறந்துட்டேன் பாருங்கள். ஸோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பேஜஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். நம்ம போன வீடியோவில் போட்டிருப்போம். ஸோ பேஜஸ்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு. ஸோ அதை நீங்கள் பார்க்கலன்னா அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஸோ மறக்காமல் போய் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா பிளாகர் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதை வந்து அப்படியே இந்த லிங்க்கை எல்லாத்தையுமே அப்படியே காப்பி பண்ண போகிறோம். காப்பி பண்ணி நம்மளோட லேஅவுட் கிளிக் பண்ணி நம்ம ஆட் பண்ண தெரியுமா? ஸோ அதில் வந்து இந்த இதில் வந்து அதாவது மெயின் மெனுவில் நம்ம ஆட் பண்ணோம்ல, ஸோ அதிலலாம் நம்ம வந்து இந்த இதை கொடுக்க போகிறோம். அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. ஸோ நம்ம ஆட் பண்ண அந்த அபோட்டஸுக்கு வந்து ஒரு லிங்க்கு கொடுக்க போகிறோம். ஸோ அந்த லிங்க்கு தான்
இதில் வந்து பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ போன வீடியோவில் வந்து பார்த்துருந்தீங்கன்னா ஃபூட்டருக்கான இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணோம்ல. ஸோ அதே தான் இப்போ இந்த ஃபூட்டருக்கான இதெல்லாம் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண தெரியுமா? ஸோ அதை தான் வந்து இப்போ நம்ம இதில் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அதே லிங்க்கை இதில் வந்து பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து அபவுட் அஸ் வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து கான்டாக்ட் அஸ் பேஸ்ட் பண்ணுறோம்ல. ஸோ கான்டாக்ட் அஸ்க்கு பேஜஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கான்டாக்ட் அஸ் பேஜஸை வந்து வியூ பண்ணுங்கள். வியூ பண்ணி அதில் இருக்க லிங்க்கை வந்து இதில் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ கான்டாக்ட் அஸை வியூ பண்ணுங்கள். இப்போ வந்து கான்டாக்ட் அஸ்க்குள்ள ஒரு இது இருக்கும். ஸோ அந்த லிங்க் இருக்குல்ல, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், அதே மாதிரி லேஅவுட் போங்க. லேஅவுட்டில் மெயின் மெனு போங்க. மெயின் மெனுவில் கான்டாக்ட் அஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு செக்ஷன் ஓப்பன் பண்ணோம்ல. ஸோ அதில் வந்து இந்த லிங்க்கை ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் மெயின் மெனு பண்ணணும் அப்படின்னு இல்லை. உங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் மெயின் மெனு வைக்கிறீங்களோ வச்சுக்கோங்க. ஸோ அதை லிங்க்கை ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் வந்து சைட் யூஆர்எல் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ அதில் வந்து லிங்க்கை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ வந்து நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி தான் லிங்க்லாம் ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் சப் மெனுலாம் கொடுக்கணும். மெனுலாம் இப்படி தான் கொடுக்கணும்னு கொடுக்குறேன். ஸோ ஓகேவா? ஸோ டாப் பாரில் ஒரு அபவுட் அஸ் வச்சுருந்தோம்ல. ஸோ அதுக்கும் வந்து லிங்க்கை வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே வந்து லிங்க்கை வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ உங்கள் யூசர்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணும்போது எல்லாமே ஒர்க் ஆகணும். ஸோ ஒர்க் ஆகலை அப்படின்னா யூசர்ஸ் வந்து என்ன நினைப்பாங்க, என்னடா இது எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ எல்லாமே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணும் போதே நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ சேவ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சேவ் ஆகிடும். ஸோ சேவ் ஆகிட்டுருக்கு. ஸோ சேவ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் வெப்சைட்டை வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் நம்ம கிளிக் பண்ணும்போது ஒர்க் ஆகும். ஓகே. ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் அபவுட் அஸ்ஸை நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா அபவுட் அஸ் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அபவுட் அஸ் பேஜை கிளிக் பண்ணுறேன்னா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அபவுட் அஸ் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சா? ஸோ கான்டாக்ட் அஸ் கிளிக் பண்ணால் கான்டாக்ட் அஸ் பேஜ் ஓப்பன் ஆகணும். ஸோ இந்த மாதிரி எல்லா டாப் பாரில் இருக்க எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், லிங்க்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ அது வெப்சைட் டிசைன் பண்ணும் போதே பண்ணிவிடுங்க. அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லி விட்டுறாதீங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன மாதிரி பண்ண போகிறீங்களோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.